வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லியில் முகாமிட்டு மத்திய அமைச்சர், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் ஆகியோரை சந்தித்து பேசினர். புதுச்சேரி பாஜக எம்எல்ஏக்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், விவிலியன் ரிச்சர்ட்ஸ், ஜான்குமார், சுயேட்சை எம்எல்ஏக்கள் சிவசங்கரன், கொல்லப்பள்ளி சீனிவாசன் ஆகியோர் நேற்று டெல்லி சென்றனர். அங்கு மத்திய அமைச்சரும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா, பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து பேசினர். சந்திப்பின் போது புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தல் வியூகம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரியின் அரசியல் நிலவரம், தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை நடத்தினர். பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் பாஜக எம்எல்ஏக்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கடந்த 26ஆம் தேதி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த ரவுடி கர்ணா தலைமையிலான கும்பல் வெட்டி படுகொலை செய்த நிலையில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த ரவுடி கர்ணா மற்றும் அவரது கூட்டாளிகளை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இருப்பினும் உமாசங்கர் கொலை தொடர்பாக பல்வேறு குழப்பங்களும் மாறுபட்ட கருத்துக்களும் நிலவி வரும் நிலையில் சிபிஐ மூலம் நீதி விசாரணை செய்ய வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், விவிலியன் ரிச்சர்ட்ஸ், ஜான்குமார் மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் இன்று மத்திய புலனாய்வுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங்கை புதுடெல்லியில் நாடாளுமன்ற அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்தமைக்காக மத்திய அரசுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது. நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முற்படும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ள அவர், பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாட்டு மக்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது. நாட்டின் அமைதியை சீர்குலைக்க முற்படும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் எனது சார்பிலும் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் புதுச்சேரி அரசு என்றும் துணை நிற்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத்திய மாநில அரசை கண்டித்து வருகிற 20ஆம் தேதி பந்த் போராட்டம் நடைபெறும் என்று இந்திய கூட்டணி கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 20ஆம் தேதி நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் புதுச்சேரி இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் ராஜாங்கம், காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர்.
அப்பொழுது பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், வருகிற 20ஆம் தேதி நடைபெறவுள்ள அனைத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஏகமனதாக ஆதரவு தருவது என முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். வருகிற 20ஆம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் மாநில அளவிலான பந்த் போராட்டம் நடைபெறும் என்று வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தூண்டில் முள்வளைவு அமைக்க நிதி ஒதுக்கியும் அரசாணை வெளியிடாத தமிழக அரசை கண்டித்து கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவதுடன் தேர்தலையும் புறக்கணிப்போம் என சின்ன முதலியார் சாவடி மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பேரூராட்சிக்குட்பட்ட சின்ன முதலியார் சாவடி மீனவ கிராமத்தில் 750க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் 250 படகுகளை கொண்டு ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதி மீனவர்களின் படகுகளை நிறுத்தி வைக்க இடவசதி இல்லாத காரணத்தினால் அடுத்துள்ள தந்திரியாங்குப்பம் கிராமத்தில் படகுகள் நிறுத்தப்படுகிறது. இதனால் இரு மீனவ கிராமங்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் உருவாகிறது. இதனை தீர்க்கும் வகையில் உடனடியாக சின்ன முதலியார் சாவடியில் தூண்டில் முள்வளைவு அமைத்தால் இயற்கையாகவே கரை உருவாகி படகுகள் நிறுத்துவதற்கு இடம் கிடைக்கும் என 20 ஆண்டுகளாய் மீனவர்கள் வைக்கும் கோரிக்கைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. இதற்காக 12.50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் இதுவரை அரசாணை வெளியாகாத காரணத்தினால் பிரச்சினை தீர்ந்த பாடில்லை. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை மீனவர்கள் அணுகிய போது 6 மாதத்திற்குள் சின்ன முதலியார் சாவடியில் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இனியாவது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து 20 ஆண்டு கால போராட்டத்திற்கு முடிவு கட்டுமா என்பதுதான் சின்ன முதலியார் சாவடியின் ஒவ்வொரு மீனவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 6 பேர் ரூபாய் 2,89,000 இழந்துள்ளனர். லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவர் போலி இணையதளத்தில் தனது ஏடிஎம் கார்டு விவரங்களை பதிவு செய்தார். அவரது வங்கி கணக்கில் இருந்து 18,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். சண்முகாபுரத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு செயலக கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பி அவர் 6,800 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். ரெயின்போ நகரை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் 5,000 முதலீடு செய்து ஏமாந்தார். லாஸ்பேட்டை சேர்ந்த ஒருவர் பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி 8,000 ரூபாய்க்கு கார் முகப்பு கண்ணாடி ஆர்டர் செய்து ஏமாந்தார். பாகூரை சேர்ந்த ஒருவரின் வங்கி கணக்கில் இருந்து 2,50,000 ரூபாயை மர்ம நபர் எடுத்துள்ளார். கலைவாணர் நகரை சேர்ந்த ஒருவர் ஆன்லைன் மூலம் 2,000 ரூபாய்க்கு ஆன்லைனில் கை கடிகாரம் மற்றும் இயர்பட்ஸ் ஆர்டர் செய்தார். அவருக்கு 400 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மட்டுமே வந்துள்ளது. இதேபோல் மோசடி கும்பலிடம் 6 பேர் 2,89,800 ரூபாய் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் ரோட்டரி கிளப் சார்பில் பல்துறை கல்வி நிறுவனங்களின் கல்வி கண்காட்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி படிக்க உள்ள மாணவ மாணவியர்களின் நலனை கருத்தில் கொண்டு காரைக்கால் மாவட்ட ரோட்டரி கிளப் சார்பில் கலை, அறிவியல், மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்பம், அனிமேஷன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கான ஸ்டால் அமைக்கப்பட்ட தங்களது கல்வி நிறுவனத்தில் பயிற்றுவிக்கப்படும் ஒவ்வொரு துறை குறித்து மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் விளக்கமளிக்கப்பட்டது. இன்று தொடங்கி நாளை மாலை வரை நடைபெறும் இந்த கல்வி கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு உயர்கல்வி பெறுவதற்குரிய ஆலோசனைகளை பெற்றனர். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் தலைவர் ரமேஷ், செயலாளர் குணசேகரன், நிகழ்ச்சி தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீடு தொழில்நுட்பங்கள் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து மேலாண் இயக்குநர் மாறன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கூட்டுறவு துறையின் வழிகாட்டுதலின்படி கூட்டுறவு மேலாண்மை நிலையமானது பல்வேறு நீண்ட கால மற்றும் குறுகிய கால பட்டய மற்றும் சான்றிதழ் வகுப்புகளை நடத்தி வருகிறது. அதன்படி நகை மதிப்பீடும் அதன் தொழில்நுட்பங்கள் சான்றிதழ் பயிற்சி வகுப்பு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 14 நாட்கள் நடத்தப்படுகிறது. இந்த பயிற்சியில் சேர்வதற்கு 8ஆம் வகுப்பு பயின்றவர்கள் பயிற்சி கட்டணமாக
ரூபாய் 6500, தேர்வு கட்டணமாக ரூபாய் 500 செலுத்தி சேர்ந்து கொள்ளலாம். பயிற்சியில் சேர வயது வரம்பு இல்லை. பயிற்சி முடித்தவர்கள் கூட்டுறவு நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள், தேசிய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நகை கடைகளில் வேலை பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. சொந்தமாகவும் தொழில் துவங்கலாம். பயிற்சியில் சேர விரும்புவோர் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100 செலுத்தி விண்ணப்பத்தினை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு சுப்ரைன் வீதியில் உள்ள புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தை நேரடியாக அணுகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் பகுதியில் ரூபாய் 73 லட்சத்தில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு இஸ்ரவேல் நகர் பெருமாள் தெருவில் ரூபாய் 38 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் முத்திரையர்பாளையம் ஓம் சக்தி நகரில் ரூபாய் 35.25 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி இன்று காலை துவங்கியது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். தொகுதி எம்எல்ஏ அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உழற்கரை நகராட்சி அணை சுரேஷ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், தொகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் சாணரப்பேட்டையில் தங்கும் வசதி இல்லாதவர்களுக்காக ரூபாய் 2.75 கோடி செலவில் இரவு விடுதி கட்டுவதற்கான பூமி பூஜையும் இன்று நடப்பதாக இருந்தது. இதற்காக அங்கு வந்த முதல்வர் ரங்கசாமியிடம் அப்பகுதி மக்கள் இங்கு பலர் வீடு வசதி இல்லாமல் உள்ளனர், அதற்கு இந்த இடத்தில் வீடு கட்டி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்ற முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜையை நடத்தவில்லை. இது பற்றி முதல்வர் கூறுகையில், இப்பகுதி மக்கள் கோரிக்கையேற்று இங்கு தங்கும் விடுதி கட்டுவதற்கு பதிலாக கதிர்காமம் அரசு மருத்துவமனை அருகே கட்டினால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்றார். மதிமுக 32வது உதய நாளை முன்னிட்டு புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து உடல் உறுப்பு கண்தானம் செய்து கொண்டாடினர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 32வது உதய நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் மாநில கழக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகன பேரணியில் ஊர்வலமாக வந்து கழக கொடியேற்றி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். தொடர்ந்து கழக நிர்வாகிகள் உடல் உறுப்பு தானம், கண்தானம் செய்தனர். பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கு மறுமலர்ச்சி திமுகவின் தலைமை கழகத்திலிருந்து மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் தலைவர் வெங்கடேசன் மற்றும் பொதுச் செயலாளர் ஆவடி ஆந்திரிதாஸ் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் அவை தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் கலைவாணன், மூர்த்தி போன்றோர் உடல் தானத்துக்கான விண்ணப்பத்தை ஆவடி ஆந்திரிதாஸ் அவர்களிடம் சமர்ப்பித்தனர். இவ்விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கப்ரியல், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் செல்லத்துறை, மாசிலாமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின்படி லாஸ்பேட்டையில் முப்படையினரின் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி ஆட்சியர் குலந்துங்கன் தலைமையில் தத்ரூபமாக நடைபெற்றது. காஷ்மீர் பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 29 பேர் உயிரிழந்ததை அடுத்து அதுக்கு பதிலடியாக பயங்கரவாதிகள் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் முகாமிட்டிருந்த இடத்தில் இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தி 80க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளதாக மத்திய உள்துறை பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியா மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில அரசுகள் தயார் நிலையில் இருக்க போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட வேண்டுமென உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின்படி புதுச்சேரி அருகே உள்ள லாஸ்பேட்டையில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமை நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் புதுச்சேரி காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள், என்சிசி மாணவர்கள் என முப்படையினர் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு ஒத்திகையில் குண்டு வீசி தாக்குதல் செய்யப்பட்டால் எவ்வாறு பொதுமக்களை மீட்டு முதலுதவி அளிப்பது, தாக்குதல் நடைபெறும் போது தற்காத்துக் கொள்வது, விரைந்து மீட்பது, ஆயுத கிடங்குகள், தகவல் தொடர்பு மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை மறைப்பது, சைரன் ஒலி எழுப்பி மக்களை எச்சரிக்கை செய்வது என்பது போன்ற செயல்முறைகள் செய்யப்பட்டன. விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை என்பதால் மக்கள் அச்சப்படாமல் இந்த ஒத்திகை நிகழ்வில் பங்கேற்றனர். பிள்ளையார் குப்பம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது.
புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு நேற்று கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை, சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவின் ஒரு பகுதியாக வருகின்ற 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலாவும் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் உற்சவ நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அழுகல நிகழ்ச்சி நடைபெறுகிறது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை நவீன மீன் அங்காடி அருகே புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ரயில்வே மேம்பாலம், பைபாஸ் சாலை, இணைப்பு சாலை என அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பேருந்துகளுக்கு தனியாக புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலை நவீன மீன் அங்காடி அருகே புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்ட பணிக்கு 1,30,00,000 மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி டெண்டர் கோரியுள்ளது. வரும் 8ஆம் தேதி டெண்டர் திறக்கப்படுகிறது. 3.3 ஏக்கரில் புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிலத்தை சமன்படுத்துவதற்காக இந்த டெண்டர் கோரப்பட்டுள்ளது. வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் யாதவ மரபினர் சார்பில் நடைபெற்ற 6ஆம் நாள் உற்சவ விழாவில் யானை வாகனத்தில் அம்மன் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு யாதவ மரபினர் சார்பில் 6ஆம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பரசுராமர், காத்தவராயன் யானை வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதில் வான வேடிக்கை, பரதநாட்டிய கச்சேரி, பெண்களின் இசை வாத்தியங்கள் பிரம்மாண்டமாக முழங்க சுவாமி திருவீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெளிநாடுகளில் இருந்து போலி கடன் மொபைல் செயலி மூலம் புதுச்சேரியை சேர்ந்தவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து பணம் பறிக்கும் செயலியில் மோசடி கும்பல் களமிறங்கி உள்ளது. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வருகின்றன. பொதுமக்களும் உடனடியாக கடன் கிடைப்பதால் அச்செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து கடன் பெறுகின்றனர். இதன் மூலம் சைபர் குற்றவாளிகள் பதிவிறக்கம் செய்த செயலியை கொண்டு அவர்களின் புகைப்படம் மற்றும் மொபைல் எண்களை திருடி விடுகின்றனர். பின் தவணை தொகை கட்டும் தேதிக்கு முன்பாகவே கடன் வாங்கியவர்களுக்கு மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் எண்களிலிருந்து தொடர்பு கொண்டு நீங்கள் கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டுமென மிரட்டுகின்றனர். பணம் அனுப்பவில்லை என்றால் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி விடுவதாக மிரட்டுகின்றனர். இதுபோன்று புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன. விசாரணையில் இந்த சைபர் குற்றவாளிகள் பாகிஸ்தான், சீனா, கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.